நியூஸ் 4 செய்திகள். சென்னை திருமுல்லைவாயல் செந்தில் நகர் மகாத்மா காந்தி சாலையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செந்தில் வலம்புரி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா. சென்னை திருமுல்லைவாயல் செந்தில் நகர் மகாத்மா காந்தி சாலையில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ செந்தில் வலம்புரி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அருள்மிகு ஸ்ரீ செந்தில் வலம்புரி விநாயகர் ஆலயம் கடந்த 1984, 2002 மற்றும் 2013 ஆண்டுகளில் முறையே 3 முறை குடமுழுக்கு விழாக்களை கண்ட பெருமைக்குரிய ஆலயமாகும். இவ் ஆலயத்தில் நூதன ராஜகோபுரம் எழுப்பி சில சன்னதிகள் இடமாற்றம் மற்றும் சிறு சிறு சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் நிகழும் குரோதி வருடம் மாசி மாதம் 4ஆம் நாள் 16/2/2025 ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி திதி ஹஸ்த நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுப தினத்தில் காலை 7 மணிக்கு மேல் 8:30 மணிக்குள்ளாக கும்ப லக்கணத்தில் அருள்மிகு ஸ்ரீ செந்தில் வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் நூதன ராஜகோபுர புனராவர்த்தன சீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் எனும் மகா குடமுழுக்கு விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது தீர்த்தம் தெளித்தல், மகா அபிஷேகம், மகா தீபாராதனை, சிறப்பு அன்னதானம் வழங்குதல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்வில் வாலாஜாப்பேட்டை ஸ்ரீ தன்வந்திரி ஆரோக்கிய பீடம் கைலை ஞானகுரு டாக்டர் ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். கும்பாபிஷேக விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய திருப்பணி நிர்வாக குழு தலைவர் MB அனந்தநாராயணன், துணைத் தலைவர் R ருத்ரப்பன், செயலாளர் S ராமலிங்கம், துணைச் செயலர் A ஜெயக்குமார், பொருளாளர் C.J. குறிஞ்சிவேலன் மற்றும் ஆலய திருப்பணிக்குழு உறுப்பினர்கள், செந்தில் நகர் பொதுநல மன்ற செயற்குழு உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். நியூஸ் 4 செய்திகளுக்காக வை மாரிமுத்து.